இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். 2022 வருஷம். என் பேர் லதா. என் பேத்திக்கு உடம்பு சரியில்லாமல் கோயம்புத்தூரில் பேரூர் சர்ச்சுக்கு வருவார். அங்கே வரும்போது என் பேத்தி உண்மையில் நடக்க முடியாமல், கழுத்து திருப்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போனேன். நான் வீட்டில் அந்த பிள்ளையை திட்டுனேன். இப்படியெல்லாம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறியே ஆண்டவரே, உனக்கு கண் இல்லையா காது இல்லையான்லாம் திட்டிட்டு நான் போனேன். அப்போ அந்த வார்த்தை இவர் வந்து சர்ச்சில் சொன்னார். இன்றைக்கி ஒரு தாய் என்னை வந்து உனக்கு கண் இருக்கா காது இருக்கா அப்படின்னு எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது நான் வீட்டில் பேசினது இவர் நம்ம இங்கே பேசி நம்மளுக்கு சொல்கிறாரு அப்படின்னு அப்போ நான் அந்த ஆண்டவர் ரொம்ப நேசித்தேன். ரொம்ப அழுதேன் நான். அப்பா என் குரல் உங்களுக்கு கேட்டுருச்சா அப்படின்னு. அன்றைக்கு அந்த குழந்தை கழுத்து திருப்ப முடியாமல் கூட்டிகிட்டு போனேன். இவர் கை வச்சு அந்த குழந்தை அவ்வளோ நல்லா இன்றைக்கி 2-3 வருஷம் ஸ்கூலுக்கே போகலை. இந்த வருஷம்தான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நல்லபடியாக வந்து சாட்சி சொல்லணும்னு நான் வந்திருக்கேன். உண்மையிலையுமே ஆண்டவர் நம்ம என்ன கேட்குறோமோ கொடுக்குற தேவன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ஆண்டவர் நல்லா விசுவாசிங்க. எல்லாருடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் கண்டிப்பாக இந்த நிமிஷம் நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அதை செய்வார். அப்படிப்பட்ட தேவன். அவர் எல்லாரையும் ஆராதித்து துதித்து பாடுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.